ஸ்ரீலங்காவோட எக்கானமி எதை நம்பி இருக்குது அப்படின்னு சொன்னா இதை நம்பி இருக்குது, ரைட்? ஸோ என்னன்னு சொன்னா guys, ஸ்ரீலங்கால நாங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஆட்சி மாற்றமே கூட நடந்துச்சு, ரைட்? ஸோ அப்ப எல்லாமே guys ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கன் ரூபீஸ் ஸ்ரீலங்காக்குள்ள தான் இருந்துச்சு. லங்கா விட்டு வெளியில எங்கேயும் போகல. ஒவ்வொருத்தரோட லெவலை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட எல்கேஆர் இருந்துச்சு. அந்த பீரியட்ல ஸ்ரீலங்காவுக்கு வச்ச பேர் வந்து பேங்க்ராப்ட், பங்கரோத் ஆயிடுச்சு, நாடு திவால் ஆயிடுச்சு, நாடு கூட இன்ஃபிளேஷன், கிரைசிஸ், மக்கள் எல்லாம் ரோட்ல, ரைட்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, மருந்துகள் இல்ல. அப்பெல்லாம் ஸ்ரீலங்கன் ரூபீஸ் இருந்துச்சு. எங்களோட நாட்டோட எக்கானமி வந்துட்டு ருபீஸை நம்பித்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் ஏன் அன்ஸ்டேபிள் ஆச்சு? ருபீஸ் ஸ்டேபிளா தான் இருந்துச்சு guys, டாலர் வந்துட்டு அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ எங்களை விட்டு கொஞ்சம் தூரம் போச்சு, ரைட்? ஸோ என்னோட நாட்டுக்கும் ரொம்பவே வலிச்சிச்சு, என்னோட வீட்டுக்கும் ரொம்பவே வலிச்சிச்சு. நாங்க யாருமே அதை மறந்திருக்க மாட்டோம். அதுக்கு மொத்த உலகமும் சேர்ந்து எங்களுக்கு பேர் வச்சாங்க. பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, நாடு திவால் ஆயிடுச்சு, ரைட்? கிரைசிஸ் இருக்கு, இன்ஃபிளேஷன் இருக்கு, கேள்விப்படாத புதிய புதிய வார்த்தைகள் எல்லாம், புதிய புதிய வழிகள் எல்லாம் மொத்த பேருமே நாங்க கேட்டோம், உணர்ந்தோம், ரைட்? ஸோ இதுதான் நிலைமை. ஆனா இந்த பிரச்சனை ஈரானுக்கு இல்லை, 100% மட்டும்தான் இருக்குது. இந்த பிரச்சனை நார்த் கொரியாவுக்கு இல்லை, ரைட்? ஸோ இந்த பிரச்சனை சைனாக்கு இருக்குது. யாராச்சும் சொன்னாங்கன்னா சைனாக்கு யூஎஸ்ஏ இல்லாம வாழலாம், பட் அஃப்கோர்ஸ் ஆனா ரொம்ப வலிக்கும் காய்ஸ். இழக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பர் இயர் $500 பில்லியன் ட்ரேட் நடக்குது. சைனா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணது வந்துட்டு யூஎஸ்க்கு, ரைட்? ஸோ அதை இழந்தா சைனாக்கு ரொம்பவுமே வலிக்கும். யூஎஸ்ஏ கம்ப்ளீட்டா இறந்துருச்சு அப்படின்னு சொன்னா யூஎஸ்ஏ மட்டும் இல்லை காய்ஸ், அதை தொடர்ந்து இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் பின்னுக்கால போக வைப்பாங்க. அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எக்கானமிக் பாலிசிஸ். ஸோ அந்த எக்கானமிக் பாலிசிஸ்குள்ள தான் நாங்களும் இருக்கிறோம், ஒரு மூலையில. அதனால தான் நாங்க இங்க இந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணாட்டியும் கூட அங்க சிஸ்டம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா எங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே வலிக்கும். ஸோ நாளைக்கு திருப்ப ஈரானுக்கு போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுண்டா சைனா ரஷ்யா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா எஸ், பட் நோ. சவுதி அரேபியா இதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரி சுன்னி ஷியா உலமாக்கள், இமாம் மஹதி. ஸோ இந்த சப்ஜெக்டை பத்தி இன்ஷா அல்லாஹ் இதோட பார்ட் 2 வீடியோல இதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ஃபைனலா தே ட்ரை டு சஃபகேட் அ நேஷன் வித் சாங்ஷன்ஸ். ومكروا ومكر الله والله خير الماكرين. Allah is the best of planners. No matter what's happening in life, இந்த மொத்த உலகமுமே சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சாலும் அவன் நாடாம ஒரு அணு கூட